ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி போட்டு மீன் குழம்பு பண்ண போகிறோம். இந்த மீன் குழம்புடைய வாசனை வீடே கம மணக்கிற அளவுக்கு இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1/2 கிலோ வெலை மீன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். சென்னை பக்கத்தில் சங்கரா மீன் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி நாகர்கோவில் பக்கத்தில் இந்த வெலை மீன் ரொம்ப ஃபேமஸ். மீன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால 2 துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 15லேருந்து 20 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நம்மளுக்கு சாஃப்ட் ஆகி கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் பூண்டுலாம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 பத்த தேங்காவை நல்லா துருக்கி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கின அதே கடாயில் நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை கடாயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸியை அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு அந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரை மசாலா புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதனால் திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் இது ஒரு கொதி வரட்டும். ஹை ஃப்ளேமில் குழம்பு சலசலன்னு கொதிக்குது. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விட்டுக்கோங்க. குழம்பு ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இப்போ உப்பு காரம் டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனை ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. மீன் உடையாத அளவுக்கு கொஞ்சம் பக்குவமாக கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மீனை வேக விடுங்க. மீன் நல்லா கல் மாதிரி இருக்கனால 5 நிமிஷம் நீங்கள் வேக விடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மீனை வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வீடே கமகமன் மணக்கிற அளவுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சோறில் போட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.